sa ni sa. அன்பு நண்பர்களே வணக்கம். இது மின்னல் கலைக்கூடத்தின் வரலாற்று நேரம். ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதர் வரலாற்றை சுவையாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் கவிஞர் டாக்டர் கார்மிகிலோன் அவர்கள். இன்று 4வது பகுதி தொடர்கிறது. கார்மிகிலோன் அவர்களே, பகுதி 4ஐ வாசகர்களுக்கு நேயர்களுக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பாகவதர் புகழ் பரப்பும் பணியில் இருக்கின்றோம். நம்ம முன்னாடி பாகவதர் கிட்டப்பா அதை பற்றி பேசணும் இல்லையா? கிட்டப்பா யார் அது எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? எஸ்டி கிட்டப்பா அப்படின்னு செங்கோட்டை கங்காதரம் ஐயர் கிட்டப்பா, எஸ்டி கிட்டப்பா. பாட்டு ட்ராமான்னு கிட்டப்பா தான் ஒரு பெஞ்ச் மார்க். அது மாதிரி பிரபலமான நாடக நடிகர். அப்படி ஒரு குரல், அசாத்தியமான குரல். பாகவதரோட மானசீக குரு. 28 வயசு தான் இருந்தார் கிட்டப்பா. என்னோட இது சரியாக இருந்தால் 1905 to 1933, 28 வயசு தான். அதுக்குள்ளே அவர் எங்கேயோ போயிட்டார். உலகம் ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய நாடக நடிகர், பாடகர் அப்படின்னு. எஸ்டி கிட்டப்பாவோட 2வது மனைவி தான் கேபி சுந்தராம்பாள் அம்மா. கிட்டப்பா மாதிரியே குரல். 2 பேரும் ட்ராமா போட்டால் போட்டி போட்டுன்னு பாடுவாளாம். கிட்டப்பாவும் கேபிஎஸும் 2 பேருக்குமே அப்படி ஒரு தொண்டை. அது வந்து பகவான் கொடுத்த அனுகிரகம். கேபி சுந்தராம்பாள் அம்மா பாருங்கோ, 1933 கிட்டப்பா போனார் இல்லையா? அப்போ கிட்டப்பா 28 வயசு, 33 போனார். கேபிஎஸ்க்கு அப்போ என்ன 23 வயசு இருக்கும், அவ்வளோதான். அதுலேருந்து 1980 வரைக்கும் எவ்வளவு, 33, ஒரு 47 வருஷம் வெள்ளை புடவை தான் கட்டின்னு இருந்தார். வருஷம் கிட்டப்பாக்கு திதி கொடுத்தார் கேபி சுந்தராம்பாள். யார் கூட நான் இன்னும் ஜோடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். அந்த அபியார் வேஷம் அது இப்படி தான் இருந்தார் கேபிஎஸ் அம்மா. ரைட். அந்த காலத்தில் கிட்டப்பா கேபிஎஸ் ட்ராமான்னு அப்படி பிரசித்தம். பாகவதர் கிட்டப்பாவோட நடிக்க போகிறோன்னு அப்படி சந்தோஷம். ஒரு மானசீக குருவோடு நடிக்க போகிறோம் அப்படின்னு கிட்டப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். வளர்ந்து வரும் பெரிய கவிஞர். 2 பேருக்கும் வயசு, கிட்டப்பாவுக்கும் பாகவதருக்கும் வயசு வித்தியாசம் 5 வயசு. பாகவதரை விட 5 வயசு மூத்தவர் கிட்டப்பா. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். கிட்டப்பா சார்பாக சுப்பையா பாகவதருங்கிறவர் நம்ம பாகவதர்கிட்ட பேசியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். பேசுகிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு. என்ன ட்ராமா, எங்கே போடுறதுன்னு எல்லாம் ஏற்பாடு ஆகிடுது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இந்த மிகப்பெரிய ஆளுமைகள் ட்ராமாவில் நடிக்க போகிறா அப்படின்னு. இடையில அது இயல்பு தானே. அதாவது குட்டை குழப்பத்துக்குன்னே சில பேர் இருப்பா இல்லையா? இந்த சைடையும் உண்டு, அந்த சைடையும் உண்டு, 2 சைட்லேயும் உண்டு. என்ன ஏதோ ஒரு கசமுசா ஆகி போய் அந்த ட்ராமா கடைசியில் நடக்கலை. பாகவதரும் கிட்டப்பாவும் நடிக்க வேண்டியதாக இருந்த ட்ராமா நடக்கலை. பாகவதர் ரொம்ப வருத்தப்பட்டார். கிட்டப்பா அது மாதிரி இவர் கிடையாது, அவர் கூடவா, அவர் என்னோட மானசீக குரு, நான் நடிக்கிறேன்னு சொன்னவர் ஏன் அப்புறம் வேண்டான்னு அப்படி மனசில் மறிக்கின்னு இருக்கார் பாகவதர். அங்கே எஸ்டி கிட்டப்பா என்னது 2 பேரும் ஒன்றா நடிக்கிறதா இருந்தது. வளர்ந்து வர பிரபலமான நடிகர் அவர். அற்புதமான குரல் வளம். நான் அவரும் சேர்ந்து நடிக்க போகிறதா நான் இருந்தேன். என்னது திடீர்னு இப்போ நடக்க முடியாமல் போயிட்டேன் அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் கிட்டப்பா. 2 சைடும் தேவையில்லாத குழப்பவாதிகள் பண்ண வேலை அது. ரைட். பாகவதர் என்ன பண்ணார்? சரி பரவாயில்ல, என்ன போ, ரைட், அவர் பண்ணல, அவர் போட்டோம், நம்ம இல்லை நம்ம போகலாம் அப்படின்னு கிட்டப்பா மனசை ஊற்றுண்டே இருந்தது. என்ன இப்படி பண்ணி விட்டாரு. சரி, நம்ம பாகவத ட்ராமாவுக்கு நேராக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம இப்படி போனால் கண்டுபிடிச்சிருவோம் பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுண்டு கிட்டப்பா அவரோட ஃப்ரெண்டு 2 பேரும் அடையாளம் தெரியாத மாதிரி வேஷம் போட்டுட்டு ட்ராமாவுக்கு வரார். பாகவதர் ட்ராமா ஆரம்பிக்கிற நேரத்தில், ஏன்னா இப்போ முன்னாடி வந்தால் கண்டுபிடிச்சிட்டு போகிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போகுதுன்னு என்ன பண்ணார், 2 பேரும் முன்னாடி உட்காந்து வச்சுட்டு இவா 2 பேரும் வர பாகவதர் அவரோட கிட்டப்பா அவரோட ஃப்ரெண்டு 2 பேரும் அவள் வந்தோடு ஏந்து போட்டா ட்ராமா உட்காந்து முன்னு வருஷத்தில் பார்க்குறேன். ட்ராமா நடக்கிறது அற்புதமாக பாடி நடிக்கிறார் பாகவதர். ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கார், கிட்டப்பா எப்பேற்பட்ட நடிப்பு, எப்பேற்பட்ட அழகு, எப்பேற்பட்ட அப்படின்னு. படுதா போட்டாச்சு, இன்டர்வல் படுதா போட்ட உடனேயே உள்ளேருந்து ஒருத்தர் ஓடி வர்றார். கிட்டப்பாட்டை வந்து, ஐயா பாகவதர் பார்க்கணும்னு கூப்பிட்றாரு. கிட்டப்பாக்க ஆச்சரியம், என்னது நம்ம சகல முஸ்திபோட வந்திருக்கோம், தெரியாமல் இருக்கணும்னு, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார். கிட்டப்பா பார்த்து ஒன்றா பாகவதர் பாதம் தொட்டு கும்பிட்றார். நீங்கள் என்னோடய மானசீக குரு. கிட்டப்பாக்க ஆச்சரியம், திட்டு நம்மளை கரெக்டாக கண்டுபிடிச்சார் அப்படின்னு. பாகவதரோட அவரோட தனி திறமையை பற்றி சொல்கிற பாருங்க. சும்மா அப்படியே மேடை அப்படி இப்படிலாம் நடிக்க மாட்டார். ஒரு அலசை ஃபுல்லாக அலசுவார். முதல் வரிசையிலேருந்து கடைசி வருஷம் வரைக்கும் கண்ணு பாயம் வருது, யார் யார் எங்கே என்னன்னு. அதே மாதிரி அவர் கச்சேரி பண்ணுறாருன்னா ஒரு ஸ்பீக்கரை தம்பக்கம் வச்சுப்பார். சில பேர் ஸ்பீக்கர் என்ன பாடுறோம் மற்ற காதில் எப்படி விடுறது தெரியாது. ஒரு ஸ்பீக்கரை இவர் தன்னை பார்த்து நம்ம பாடுறது ஜனங்களுக்கு எப்படி போய் ரீச் ஆகுதுங்கிறது அவருக்கு தெரியணும் இல்லையா. அது மாதிரி ரொம்ப கில்லாடி பாகவதர் கண்டுபிடிச்சிட்டார். சொன்ன உடனே 2 பேருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஆற தழுவிக்கிறார். வரார் கிட்டப்பா அவர் கழுத்தில் இருந்தாங்க பவள மாலையை எடுத்து பாகவதர் கழுத்தில் போட்டு, ரொம்ப நன்னா நடிக்கிறப்பா, அவ்வளோ அழகாக பாடுறேன், ரொம்ப நன்னா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். என்ன பியூட்டின்னா, பாகவதரோட பவுடர் டப்பால் கிட்டப்போ படத்தை வச்சுப்போகிறான், ஒட்டி வச்சுருப்போகிறான். பாகவதர் வேஷம் போட்டுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்து கும்பிட்டு போடுவான். இந்த அபூர்வ சந்திப்பு நிகழ்ந்தது நிறைய பேருக்கு தெரியாது. எப்படி வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுன்னா, பெரிய சங்கீத வித்வான் டைகர் வரதாச்சாரியா இந்த நடந்தப்போ அவர் இங்கே இருந்திருக்கார். டைகர் வரதாச்சாரியார் சொல்லி தான் இந்த அற்புதமான ஆத்மாத்மான சந்திப்பு நடந்தது வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. பாகவதர் பிரமாதம் ஆயிட்டார். நீயே சொன்ன மாதிரி பாகவதற்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து கொடுத்து ஸ்பெஷல் ட்ராமா போடுற ஊரு பாகவதர் ரொம்ப கேதி ஆகிட்டார். போயின்னு இருக்க ஜெயக்கொடி. அப்படி இங்கே காரைக்குடியில் வர்ற செட்டியார் வாழ் வந்து ஒரு காரும் ப்ரெசன்ட் பண்ணிட்டார். ட்ராமா அப்படி போகிறது. ட்ராமா போன நிறைய ட்ராமா, அந்த பவளக்கொடி ட்ராமா தான் பாகவதற்கு என்ன சொல்கிறது, அவரோட ஃப்ளாக்ஷிப் ட்ராமா அது பவளக்கொடி. ட்ராமா எங்கே பார்த்தாலும் பவளக்கொடி தான். இந்த இவருக்கு இந்த செட்டியாருக்கு ட்ராமாவை நம்மளே படமாக்கினாங்க அப்படின்னு ஒரு யோசனை. அவர் என்ன பண்ணார், டைரக்டர் சுப்பிரமணியம் அவரோட ஃப்ரெண்டு ஆளை விட்டு அனுப்புகிறார். வார்மையா ட்ராமா நடக்குது, அபாரமாக நடிக்கிறான் ஒரு பையன், தியாகராஜ பாகவதர், உனக்கு தெரியுமா தெரியாதா, நான் சொல்கிறேன். அந்த ட்ராமாவுக்கு நம்ம போகிறோம், ட்ராமா பார்ப்போம், படமாக எடுக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு மனைவி லனா செட்டியா அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணியன் 3 பேரும் இந்த ட்ராமாவை பார்க்க போகிறாங்க. பவளக்கொடி ட்ராமா. சில பேர் இந்த சமயத்தை ஒன்று சொல்லணும், இந்த சம்பவத்தை சொல்லும்போது சில பேர் வந்து இது இங்கே நடந்ததுன்னு சொல்லுவா, சில அங்கே நடந்ததுன்னு சொல்லுவா. அது மாதிரி ஒருத்தர் சொன்னால் அது மெட்ராஸில் நடந்த ட்ராமா, காரைக்குடியில் நடந்த ட்ராமா. ஏன்னா சுப்பிரமணியமே பதிவு பண்ணியிருக்கார். நடக்கிறது அந்த ட்ராமா பார்க்குறான்.
பார்த்த உடனே சுப்பிரமணியம் சொல்கிறார் பாருங்க, ஒரு அழகான இளைஞன் அற்புதமாக கானம் பாடினான். பாகவதர் சொல்கிறார், அழகான இளைஞன் அற்புதமாக கானம் பாடினான். அவன் பாடினால் பேசினால் திரும்பினால் ஒரே கரகோஷம் அப்படின்னு பதிவு பண்ணுறார் சுப்பிரமணியம். அப்படி பிரமாதமாக ஆயிடுத்து. இவாளுக்கு மனசு திடமாயிடுச்சு. சரி, இந்த பவளக்கொடி ட்ராமாவை நம்ம படமாக்கினா என்ன அப்படின்னு சுப்பிரமணியத்தை கேட்குறார். லேஷாக படமாக்கிடலாம், இதே ட்ராமாக்காரர்களே இந்த பாகவதர் கூட நடித்த அந்த கதாநாயகி, அவளை வச்சே நம்ம படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். கூட நடித்த யார்? எஸ்டி சுப்புலட்சுமி அப்படின்னு. இங்கே வந்து கிட்டப்பா கேபிஎஸ் எப்படி பிரபலமாக இருந்தாலும் அது மாதிரி பாகவதர் எஸ்டி சுப்புலட்சுமி அப்படி பிரபலமாகிட்டு வரா. கல்கி சொன்னார் நார்டன் சுப்புலட்சுமி அப்படின்னு சொன்னார் எஸ்டி சுப்புலட்சுமி. ஏன்னா அது என்னங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த எஸ்டி சுப்புலட்சுமியை பற்றி, இந்த பவளக்கொடி ட்ராமா எப்படி படமாக்கப்பட்டது, இதை பற்றி நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை அன்பு வணக்கம். மிக அருமையான கதை சென்று கொண்டிருக்கிறது. அடுத்த பகுதியில் நாம் சந்திப்போம். டாக்டர் கார்முகிலோன் எழுதிய தியாகராஜ பாகவதர் வாழ்க்கை சரித்திரம் நூலை 300 செலுத்தி பெற்றுக்கொள்ளவும். கூகுள் பே மூலம் அனுப்பலாம். 9841436213 பொதிகை மின்னல். அனுப்பியதும் தகவல் மற்றும் முகவரியை தெரிவிக்கவும். பதிவு தபால் முற்றிலும் இலவசம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.